Hello, இந்த வீடியோவில் if a is to b is equal to 5 is to 3 then 8a minus 5b is to 8a plus 5b is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இது SSC CGL 2019 நடந்த எக்ஸாம். அந்த எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? a is to b if அப்படின்னு கொடுத்துருக்காங்க. what is a is to b? a divided by b தான் a is to b. ஸோ அதை நம்ம 5 divided by 3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஈக்குவலண்ட் ரெப்ரசன்டேஷன். ஒரே மாதிரி இப்படியும் சொல்லுவாங்க அல்லது இப்படியும் சொல்லுவாங்க. ஸோ ஓகேவாடா? ஸோ தீஸ் ஆர் இன்டர்சேஞ்சபிளி யூஸ்ட். இப்படியும் பயன்படுத்தலாம், இப்படியும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, சரி. நம்ம கேட்டிருக்கிறது என்ன? வாட் இஸ் ஆஸ்ட்? 8a minus 5b. 8a minus 5b minus 5b divided by 8a plus 5b. போன ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா we have done in another method. எப்படின்னா a by b கொண்டு வர்றதுக்காக நம்ம b மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிவிட்டு with the first term இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ you have done some manipulation. இதில் கொஞ்சம் we are going to do in a different sense. வேறு முறையில் we will going to do it. a by b is equal to என்ன? what is a by b? a by b is equal to 5 by 3. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஐம் கோயிங் டு மல்டிப்ளைட் வித் த லெட்டர். ஏதோ ஒரு லெட்டர், அந்த லெட்டர் என்ன அதனாலும் இருக்கலாம். ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஒரே நான் கே அப்படின்னு எடுத்துக்கிறேனே, கேயால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா அந்த கே இது ஆக்சுவலாக நம்ம எப்படி எடுக்கக்கூடாதுன்னா a is equal to 5 b is equal to 3ன்னு எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி கேன்னு ஏதோ ஒரு டேர்ம் அப்போ ஒன்னாக இருந்தால் ஓகே, அது டேரெக்டாக எடுத்துடலாம். கே ஒன்னாக இருந்தால் கூட ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்லணும், எந்த பிரச்சனைகளும் நாளைக்கு வரக்கூடாது அப்படின்னா இப்படி தான் நம்ம எழுதணும். மேலேயும் கீழேயும் we have to multiply with k and then we can conclude என்னென்னா a is equal to அதுலேருந்து என்ன எடுக்கலாம்? a is equal to 5k, b is equal to 3k. இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது. what happens now? k cancel out ஆகும். ஃபைனலி we'll end up with என்ன? நம்ம எதோட முடிவில் வருவோம்? 5 by 3 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். அப்படி தானே? ஸோ இப்படி எழுதிட்டு we are going to ரேஷியோஸில் it is allowed. ரேஷியோ எழுதும் பொழுது இந்த மாதிரி மேலே கீழே k மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ a is equal to 5k and b is equal to 3k. இப்போ இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். a is equal to என்ன? instead of a I am going to substitute என்ன? 5k நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 8 multiplied with 5k minus 5 multiplied with b க்கு பதிலா யார் போட போகிறோம்? 3k. the whole divided by 8 multiplied with 5k plus 5 multiplied with 3k. ஓகேவா? ஸோ 8 5s are 40 into k. 5 3s are 15k. 5 3s are 15k. 8 5s are 40k. ஓகே, இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள் 40 minus 15k, 40k minus 15k. ஸோ ஒரு 5 போச்சுன்னா what happens? it becomes 35. இப்போ என்ன வந்திருக்கு? 25k. அப்படி தானே? மறுபடியும் 10 போச்சுன்னா it becomes 35 minus 10. what happens? 35 minus 10 is 25k. 40 plus 15 என்ன? 40 plus 15 55k. இப்போ நம்ம யார் கேன்சல் பண்ணலாம்? ஸோ கேனா என்ன? இட் இஸ் பீன் மல்டிப்ளைடு. அங்கே பெருக்கல்ல இருக்கிற மாதிரி தான் கே. ஸோ இங்கே கேயோட மல்டிப்ளைட் ஆகிருக்க மாதிரி தான். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ்? கே gets cancels.
25 நம்ம இங்கே கேன்சல் அவுட் பண்ணால் 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் என்ன வரும் 5 11. ஸோ அந்த இடத்துல இங்கே 1 வந்துடும், இங்கேயும் 1 இருக்கும். ஸோ வில் பி லெஃப்ட் அப் வித் 5/11. அப்படிதான் ஆன்சர் இருக்கா நம்ம பார்க்கலாமா? எஸ் வி டூ ஹேவ் அவர் ஆன்சர். இதான் எந்த ஆன்சர் ஆப்ஷனுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே, நான் ஷேட் பண்ணிட்டேன், கமெண்ட்டில் சொல்லுங்களேன். ஏன்னா 5 divided by 11 நம்ம எப்படி எழுதலாம்? how can we write it as 5:11. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் அண்ட் see you in the next video. நன்றி.